நம்ம எல்லாருமே கார்த்திகை மாதத்துல வர ஒரு நாள் கார்த்திகை தீபத்தை கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அதுக்கு பின்னாடி 1000 காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவங்கன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாமா. அப்போ அந்த சண்டையை முடிவு கட்டுறதுக்காக சிவன் எந்த ஒரு குரலுமே கொடுக்காம தீ தீப்பொறியா உருவாகி நின்னாராமா. அந்த தீப்பொறி வானத்துக்கு மேலேயும் போகுமா, பூமிக்கு கீழேயும் இருக்குமா. அந்த தீப்பொறியோட முடிவை யார் பாக்குறாங்க அப்படின்னு பிரம்மனும் சிவனும் பார்த்துட்டே இருந்தா, மேல பார்க்க பார்க்க அது முடியவும் இல்லையா, கீழே பார்க்க பார்க்கவும் அது முடியவும் இல்லையா. அதனால முடிவும் அடைவும் இல்லாத ஒளிக்கல். இதைதான் தமிழர் இலக்கியத்துல தீ உருவாய் நின்றானே அப்படின்னு திருவெம்பாவையில மாணிக்க வாசகர் அத மூலப்பாடல் 7ல திருவிட யானை செற்றான் தீயுருவாய் நின்றானே காணொளி யானை நோக்கி கண்களி செய்வாரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணிக்க வாசகர் சொன்னது போல அந்த ஜோதி பார்த்தவங்க கண்ணுக்குள்ளே ஆனந்தமா இருந்ததாமா. இன்னைக்குமே இந்த நிகழ்வை மறக்காம நம்ம தமிழர்கள் அனைவருமே திருவண்ணாமலை மேல இருக்க மலை மேல ஏறி கார்த்திகை தீபத்தை ஏற்றி அந்த முடிவில்லாத தீபத்தை பூமிக்கு மீண்டும் நினைவூட்டுறாங்க. ஆக நம்ம ஏற்றது ஒரு சிறிய விளக்கல்ல, 1000 ஆண்டுகள் முன்பு இருளை உடைத்த ஒளியின் நினைவு. அந்த ஜோதி நம்ம அனைவருக்குமே ஒரு சொல்லுது. வெளியில இருக்க ஒளியை விட நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஒளியை ஏத்துறதுதான் ரொம்பவே முக்கியமானது.